அன்புள்ள தமிழ் சொந்தங்களே, இறைவன் அருளால் 30 நோம்பையும் முடித்து நம்ம பெருநாளும் கொண்டாடியாச்சு. வண்டியில் எந்த ஜாமானும் இருக்கக்கூடாதுன்னு நோன்பு ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் இறக்கி வச்சுருந்தேன். இப்போ நம்ம மறுபடியும் ஏற்றணும்ல, என்னன்னு பார்க்குறீங்களா? பார்த்துட்டே இருங்க, காட்டுறேன். இதெல்லாம் உங்கள் வீடுகளில் இருக்கா, உங்கள் வண்டிகளில் இருக்கா? நீங்கள் நான் சொன்ன மாதிரி இப்படி தான் நீ ஃபாலோ பண்ணிட்டு வாரீங்களா, என்ன ஏதுங்கிறத எனக்கு தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் யாரும் பொய் சொல்ல மாட்டாரீங்க, இந்த சொல்ல மாட்டீங்க இந்த விஷயத்தில். நான் அதை உங்களெல்லாம் முழுசாக நம்பியிருக்கேன், புரியுதா? இது உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால இங்கே பாருங்கள். பாதாம், அக்குருட்டு, முந்திரி, பிஸ்தா 1. இது வாரத்தில் 2 நாள் காலையில் வெந்நி தண்ணியில் எந்திரிச்சோன்னா கீழா நெல்லி இலை பொடி. இது விளக்கெண்ணெய் அப்பப்போ மூஞ்சிக்கு போட்டுக்கிறதுக்கு. இது திரிபாலா, மறுபடியும் ஏற்றணும்ல வண்டியில், எல்லாத்தையும் இறக்கி வச்சுருந்தேன். நல்லா பார்த்துக்கிறேங்க. இன்றைக்கி வண்டி ரியாது போயிட்டு தம்மாம் போன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் திரிபாலா சூரணம் பார்த்துக்கிறேங்க. வாங்கிட்டு இந்த ஆரஞ்சு, ஆப்பிள், வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் சேர்ந்தது பார்த்துக்கிறேங்க. தெரியுதா? இது யாருன்னா நேபாளி நம்ம ஃப்ரெண்டு ஊருக்கு போனார், சொல்லிவிட்டேன், கொண்டு வந்துட்டார். 2வது வேர்க்கடலை, உப்பு கடலை, பொட்டுக்கடலை முழுசு. இது காப்பி பொடி, புரியுதா? அப்பப்போ 11 மணிக்கு சாயங்காலம் பாலும் சீனி இல்லாமல் போட்டு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது, நம்ம மறுபடியும் எடுத்து வச்சுக்கணும். ஓகேயா? இங்கே பாருங்க, இதான் அந்த பொட்டுக்கடலை, அந்த உப்புக்கடலேருந்து தோலை ஃபுல்லாக உரித்து வெளியே எடுத்துடணும். 2வது நெல்லிக்காய் வாங்கி வச்சா கெட்டு போகுதுன்னு சொல்லி இங்கே பாருங்க நெல்லிப்பொடி, புரியுதா? நெல்லிப்பொடி இப்போ ஒரு 10-15 பாக்கெட் இருக்குது. 20 காலி ஆகிடுச்சு. 20 நாள் 30 நாளில், புரியுதா? 2 ஸ்பூனு 1.5 ஸ்பூனு காலையில் போட்டு எல்லாம் குடிச்சிடுவேன். நல்லா பார்த்துக்கிறேங்க. இதுதான் நம்ம ஐட்டங்க. பிஸ்கட்டுங்கிற பேரில் 9வது மாதம் சுகர் இந்த வாழைப்பழத்தை காலையில் சாப்பிட்டு நான் எல்லாமே ரிப்போர்ட் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? அப்போ 9வது மாதம் நான் நாட்டு சர்க்கரையை நிப்பாட்டினேன். இப்போ மாதம் என்னென்னு பார்த்துக்கிறேங்க. 10, 11, 12, 3 6 மாதம் ஆச்சு. வாரத்தில் 1 நாள் தான் நான் நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணுறேன். எப்படின்னா, இங்கே வருவேன், மூர்த்தி வச்சுருப்பார், அந்த டப்பாலேருந்து எடுத்து ஏதோ ஒரு ஆசைக்கு ஒரு டீக்கு 3 நாளைக்கு 1 நாள் டீ குடிக்கிறோம்ல, பால் டீ, அப்போ அதை போடுவேன். நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. அப்படின்னா 6 மாதத்தில் மாதத்தில் 4 நாள் நாட்டு சர்க்கரையை சேர்த்துருக்கேன். புரியுதா உங்களுக்கு? கணக்கு பண்ணிக்கிறேங்க. என்ன செஞ்சுட்டு உடம்பு என்ன செஞ்சுது? நானே என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் செய்யலை, நல்லா தான் இருக்கிறேன். ஓகே மக்களே, மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சும்மா பேசிட்டு சும்மா இருக்காங்க. ஆரோக்கியமாக இருக்கணும், கொஞ்ச நாள் வாழணும்னா ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும் முதல்ல, சரியா? நல்ல எண்ணத்தோடு இருந்து சந்தோஷமாக இருந்து எல்லோரும் வாழணும். எந்த பிரச்சனையும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக வாழணும். இறைவன்கிட்ட வேண்டி முடிக்கிறேன். நன்றி.